வாங்க இந்த எல்இடி நியான் ஆர்ஜிபி மேஜிக் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செவுத்தில் வந்து டிசைன்லாம் வந்து இந்த எல்இடி லைட் வச்சு பண்ணிக்க முடியும். ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஃபாலோஸ் சவுண்டு, அதுக்கப்புறம் கஸ்டம் கலர் இருக்குது, ஃபுல் கலர் லைட்டு. சரிங்களா, இது வந்து டைமிங் வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியும். இன்ஃப்ராரெட் ரிமோட்டும் கொடுக்குறாங்க, மொபைல் ஆப்பை வச்சும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் இந்த எல்இடி லைட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்இடி லேம்ப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பட்டனு இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் யூஎஸ்பி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு டிவைஸில் வேணாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இங்கே பவர் பேங்க் இருக்குது. இந்த பவர் பேங்கில் நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ண அது சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்க, அடுத்தது பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் சுற்றி வருது. அதுக்கப்புறம் மல்டி கலர்ஸில் வந்து ரொட்டேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸில் போகுது. இது ஒரு மோட். அதுக்கு அடுத்தது வெறும் ரெட்டு மட்டும் வேணும்னாலும் ரெட்டு வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி க்ரீன் மட்டும் வேணும்னாலும் க்ரீன், ப்ளூ மட்டும் வேணும்னாலும் ப்ளூ. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனோட அவுட்டர் பேக்ரவுண்ட் வந்து மாற்றி பார்க்கலான்ட்டு. அப்படி இல்லைன்னா ஸ்டூடியோ கூட யூஸ் பண்ணிப்பேன். மல்டி பர்பஸ்ஸு நம்ம வீட்டு டெக்கரேஷனுக்கு இப்போ ஹோலி வருது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லைட்டும் தனியாக நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ரிமோட்டே தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச மோடுன்னு பார்த்தா இந்த மோட் தான். இந்த மோட் முடியல, இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் செவத்தில் மாட்டுறதுக்கு அந்த கிளிப்பு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ரூவும் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணுன்னா செவத்தில் ஆணி அடித்து மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட்டு. ஸோ ரிமோட்டில் வந்து உங்களுக்கு ஆட்டோ, ஒயிட் அண்ட் ஆன் அண்ட் ஆஃபு, ஆர்ஜிபி, அதுக்கப்புறம் மல்டிபிள் மோடு, M1 M2 M3 இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ணணுன்னா நம்ம ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ரெட்டுன்னு கிளிக் பண்ணுறேன், ரெட்டுன்னு வந்துருச்சு. க்ரீன்னா க்ரீனு, M1னா அந்த மோடு 1, மோட் 2. அப்போ மொத்தம் 8 மோட்ஸு இருக்குது. ஆட்டோன்னு கொடுத்துட்டா அதுவே வந்து சேஞ்ச் ஆகும். இந்த WSPனா அது வந்து ஒயிட் அண்ட் பிங்க்கு. சரிங்களா, ஆன் அப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் பண்ணோம், ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலிமா